ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாய் தேவன் பெரிய கிருபையை நமக்கு செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. உண்மையாகவே கிருபை தான் நம்மை சந்திக்க செய்தது. இன்றைக்கு வார்த்தையும் கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது சங்கீதம் 5வது வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாய் தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எந்த நன்மைகள் நமக்கு வரும், எங்கிருந்து வரும், யார் நிமித்தம் இருந்து வரும், யாரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி தான் அந்த இடத்தை குறித்து தானே, அந்த இடத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வரப்போகிற காரியங்களை குறித்து நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு தாவீது சொல்கிறாரு, உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி. அதாவது நம்முடைய நம்பிக்கை என்ன? ஒரு காரியத்தை பார்த்து தான், ஒரு நபரை பார்த்து தான் செய்வார் என்கிற பட்சத்தில் நமக்கு நம்முடைய இருதயத்தில் தோன்றினால்தான் அவர் மேல் நம்பிக்கையோ, அந்த பொருள்கள் மேல் அல்லது வரப்போகிற நன்மைகள் மேல் நம்பிக்கையாக இருப்போம். இங்கே காணாத தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஈவு, அந்த கிருபையின் மேல் நம்பிக்கை இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நம்பிக்கை நமக்கு மாறாத கிருபை, இரக்கம், தயவு மேலே நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். யார் மேலே வர வேண்டும்? எது மேலே வர வேண்டும்? இன்றைக்கு கடந்த காலமெல்லாம் நம்முடைய நம்பிக்கை யார் மேலேயோ இருந்தது. இவர்கள் பண்ணுவாங்க, அவங்க செய்வாங்க, இவங்களிடத்துல நான் கேட்டிருக்கிறேன், அவங்க கொடுப்பாங்க, இவங்க செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நிச்சயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பல விதத்தில் எதிர்பார்ப்பில் நம்பிக்கை இருந்து தோற்று போய் இருந்திருப்போம். இப்போது வேதம் சொல்கிற மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இந்த கிருபை என் அன்பு தேவ பிள்ளையே, ஒன்றும் இல்லாத நேரத்தில் நம்மளை உயர்த்தி வைக்கிற கிருபை, ஒன்றுமே அறியாதது போல, ஒரு மடையனை போல, ஒரு பைத்தியக்காரனை போல என் அன்பு தேவ பிள்ளையே நம்ம வாழ்க்கை இருக்கும் பொழுது இந்த கிருபை தான் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி அநேக ஞானிகள் வெட்கப்படும்படியாக செய்கிறது. அப்போ தேவன் நம் மேல் வைத்திருக்கிற இந்த கிருபை ஒரு நாளும் மாறாது, மறையாது, ஒழிந்து போகாது. இது என்றென்றைக்கும் இருக்கும். இது எப்பொழுதும் இருக்கும். இந்த கிருபை என் அன்பு தேவ பிள்ளையே, தயவு இல்லாதவனுக்கு தயவை உண்டாக்கக்கூடியது. ஒன்றுமே இல்லாத நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில் விசாலத்தை உண்டு பண்ணக்கூடியது. அல்லேலூயா. நான் ஓப்பனாக இன்னும் தூய தமிழில் சொல்லுவோன்னா, அந்த கிருபை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பிச்சை, தயவு. அல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். எத்தனை விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், தோல்விகளை நாம் கண்டடைந்தோம். ஆனாலும் அதில் நம்முடைய வாழ்க்கையை முடிய செய்தாரா அல்லது அழித்து விட்டாரா? இல்லை அந்த காரியம் நம்மை அழிக்க வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை விட்டு விட்டாரா? இல்லவே இல்லை. அந்த கிருபை நம்மளை தாங்கி கொண்டது. அல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். தேவன் கொடுத்த ஈவு இது. ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு அந்த கிருபையின் மேல் நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உன்னுடைய இருதயம் மகிழ்ச்சிக்குள்ளாகும். இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்குதில்லை உன் இருதயம்? எல்லாரையும் நம்பி 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 தோற்று போய், ஏமாந்து போய், பல விதத்தில் உடைக்கப்பட்ட நிலைமையில் அமர்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளைய, உன்னுடைய இருதயம் இன்றைக்கு சோர்ந்து போய் பல விதத்தில் பலவீனமாக இருக்கிறது இல்லையா? இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, என் கிருபையின் மேல் நீ நம்பிக்கையாயிரு, உன் இருதயத்தை நான் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவேன் என்று சொல்லி. உன்னுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறும். பல விதத்தில் உன்னுடைய இருதயம் பூரிக்கத்தக்கதாய் நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நன்மைகளை செய்வேன், உனக்கு தேவையானதை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம இதுவரையில் நடத்தி வந்த கிருபையின் மேல் இருக்கட்டும். நம்முடைய இருதயத்தை மகிழச் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவு, அவர் மேலே நம்ம நம்பிக்கை இருக்கணும். கர்த்தருடைய இரக்கம், அந்த இரக்கத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கணும்.
தாவீது சொல்கிறார் இல்லையா, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று என்று சொல்லி அந்த 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 கரிசனை, அந்த தயவு, அந்த கிருபையின் மேல் நம் நம்பிக்கையாக இருந்தால் கர்த்தர் நிச்சயம் நம்மளை பெரியவர்களாய் மாற்றும். இனி உலகத்தின் மேலே, உலகத்தை சார்ந்திருக்கிற மக்கள் மேலே நம்பிக்கை இராதபடி தேவாதி தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எல்லா உலக காரியத்தின் மேல் நம்பிக்கை வைத்து சோர்ந்து போய் இருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை தட்டி எழுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் மேல் நாங்கள் நம்பிக்கையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்துகிற வறுமையாக்குகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கை ஆண்டவரே அப்பா வீண் போகாது என்று ஆண்டவரே நிலைமையிலே ஆண்டவரே எங்களோடு கூட உறுதியாக பேசினதற்காக ஸ்தோத்திரம். காரணம் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை உம்முடைய கிருபையின் மேல் இருக்கிறதப்பா. ஆகையால் எங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள வல்லவராக இருப்பதற்காக நன்றி செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். எங்கள் இருதயம் பூரித்து மகிழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்கு, சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய கிருபை இருக்கட்டும். அந்த கிருபையின் மேல் உம்முடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை ஆண்டவரே ஜனங்கள் அறிந்து உண்மையில் நம்பிக்கை இருக்கா கிருபை செய். இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.